இந்த வீடியோல இறந்து கடக்கிற நபர் ஒரு சமூக ஆர்வலர். இவரை கார் ஏத்தி கொண்ட நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு பேரூராட்சி தலைவர். இந்த சம்பவம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துல நடந்திருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பேரூராட்சி தலைவர், திமுகவுடைய பேரூராட்சி தலைவர் பழனிசாமி. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆள் நடமாட்டமே இல்லாத, வண்டி போக்குவரத்து எதுவுமே இல்லாத ஒரு இடத்த வந்து தார் சாலை அப்படிங்கிறத அமைச்சிருக்காருங்க. சோ அதை பார்த்த இந்த சமூக ஆர்வலர், அந்த வீடியோல இறந்து கிடந்தார்ல அந்த நபர் வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. இங்க வந்து இந்த ரோட்ல இத மாதிரி ஆள் நடமாட்டம் கிடையாது, போக்குவரத்து எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பேரூராட்சி தலைவர் பழனிசாமி வந்து இதுக்கு தார் சாலை அமைச்சிருக்காரு. இது தேவையில்லாம அரசு பணத்தை வீணாக்குற, விரயமாக்குற ஒரு விஷயம். லாபத்துக்காக ஏதோ ஏமாத்து வேலைக்காக இந்த தார் சாலை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக ஆர்வலர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. அதுக்கு கோவப்பட்ட இந்த பழனிசாமி, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, கூட கட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு திமிருல அந்த சமூக ஆர்வலரை கார் ஏற்றி கொலை செஞ்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கீழே இருக்கக்கூடியவங்க பேரூராட்சி தலைவரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, இல்ல ஒன்றிய செயலாளரோ, இல்ல ஊராட்சி தலைவரோ, யாரோ ஒரு நபரா இருந்தாலும் ஏன் தேவையில்லாத ஒரு இடத்த போய் ரோடு போட போறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஆள் நடமாட்டம் இல்லாத, யாரும் போக்குவரத்தே இல்லாத ஒரு இடத்த போய் ரோடு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன அப்படின்னா, கடைசி ஒரு 3 மாசமா திமுகவுல ஒரு பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது இத மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வரப்போகுது இல்ல. சோ கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சம்பாதிக்கணும். கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த கடைசி நேரத்துல வந்து நிறைய சம்பாதிச்சாதான் அவங்க தேர்தலுக்கு வேலை செய்வாங்க அப்படிங்கிறது எப்பொழுதுமே கட்சி தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. சோ தேர்தலை ஒட்டி நிறைய கான்ட்ராக்ட் கொடுக்கறது அப்படிங்கறத மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களே ரோட்ல போறீங்க அப்படின்னா, ரோடு இப்பதான் போட்டிருப்பாங்க. ரோடு போட்டு ஒரு வாரம் கூட ஆகாது, ரொம்ப புதுசா இருக்கும். பார்த்தா அடுத்த நாளே பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டையோ ஏரியோ அந்த மண்ணு வெட்டுறதுக்கு அந்த அனுமதி அப்படிங்கறத, அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கறத கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த மண்ணு ஏத்திட்டு அந்த டிராக்டர் போறது வர்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த 10 நாள்ல அந்த ரோடு வந்து பாழா போயிருக்கும். எங்க பார்த்தாலும் குட்டை, ஏரி, அதுவும் இப்பெல்லாம் மழை தொடங்கிடுச்சு. அப்பப்ப மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியும். அந்த மழை தண்ணியை இறைச்சிட்டு அந்த மண்ணை வெட்டுறாங்க. மண்ணை வெட்டி அணை போடுறாங்க. அணை போட்டா கூட பரவாயில்ல, அங்கங்க லோக்கல்ல விக்கிற வேலை எல்லாம் செய்யறாங்க. சோ இந்த அனுமதி அப்படிங்கிறது ஒரு நபர் குட்டை வெட்டுறதோ இல்ல ரோடு போடுறதோ தானா செய்யறது கிடையாது. மேல கவர்மெண்ட் இருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த குட்டை இதுக்கு முன்னாடி இப்ப வெட்டப்பட்டிருக்கு, இப்ப திரும்ப வெட்டலாம் அப்படின்னு தான். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் எங்கெங்கெல்லாம் மண்ணு வெட்ட முடியுமோ அங்கங்கெல்லாம் திமுகவை சேர்ந்த நபர்கள் வந்து வெட்டி வித்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தலைமை அனுமதிக்குது. ஏன்னா அவங்க வெட்டி வித்து சம்பாதிச்சாதான் அந்த உற்சாகம் அப்படிங்கிறது இருக்கும், தேர்தலுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கு. அப்படிதான் தார் சாலைகள் அமைக்கக்கூடிய விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க இப்ப புது ரோடு அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேரூராட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. மாவட்ட செயலாளர் வந்து இவரு போட வேண்டிய ரோட எடுத்து போட்டிருப்பாரு. இவரு செய்ய வேண்டிய போர் அடிக்கிற வேலை, இந்த கவர்மெண்ட் போர் அடிப்பாங்கல்ல டேங்குக்கு, அந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. இவரு வந்து கோவத்துல இருந்திருப்பாரு, என்னப்பா எனக்கு மட்டும் எதுவும் கான்ட்ராக்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. சோ அந்த அடிப்படையில உனக்கு என்ன கான்ட்ராக்ட் தானே வேணும், நீ ஏன் அந்த ரோட்டை போடு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் வந்து நீ அந்த ரோட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். பட் அங்க பர்டிகுலரா ஏதோ ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்து அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத, தேவையே இல்லாத, இங்க தேவையான விஷயங்கள் எவ்வளவோ செய்ய வேண்டிய விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் தேவையே இல்லாம அந்த தார் ரோடு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. சோ இத பார்த்த மக்கள், வரி பணம் வீணா போகுது, என்னுடைய பணம் வீணா போகுது, ஏன் இப்படி வீணாக்குறீங்க, அந்த பணத்தை வேற எதுக்காவது பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ அப்படி இருந்த இந்த நபர் போயிட்டு இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணிருக்காங்க. ரைஸ் பண்ணாங்க, சரிதான். அவங்க மேல உங்களுக்கு கோபம் வருது, நீங்க ஒரு பேரூராட்சி தலைவர், ஆட்சி உங்க கையில இருக்கு, கட்சி உங்க கூட இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கோபம் வரும் தான். வருது அப்படின்னா அவரை வந்து நீங்க லீகலா ஃபைட் பண்ணிருக்கலாம். இல்ல நான் இந்த ரோடு போட்டது சரிதான், இதுல எந்த தவறும் கிடையாது, நான் எந்த ஸ்கேமும் பண்ணல, கவர்மெண்ட் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கு, நான் எடுத்து பண்ணிருக்கேன் அப்படின்னு இவங்க எப்படி வேணாலும் லீகலா இந்த பாயிண்டை எடுத்து வச்சிருக்கலாம், அவருக்கு எதிராக நின்றுக்கலாம். பட் அந்த திமிரு இருக்குல்ல, நான் பேரூராட்சி தலைவர்ரா,
என்னை எதிர்த்து நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, நான் போட்ட ரோடு சரியில்லைன்னு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு, என்கிட்ட கார் இருக்கு தெரியுமா, காரை வச்சு என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கார் ஏத்தி கொன்ன சம்பவம் அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியல. இங்க அதிகாரம் இருந்தா, அந்த அதிகாரம் அந்த கட்சி கூட இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? திமிர்ல என்ன வேணாலும் இந்த கட்சிக்காரங்க பண்ணுவாங்களா? அப்பனா இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்ன மோசம் செஞ்சாலும் யாரும் கேட்கவே கூடாதா? எது பண்ணாலும் அப்படியே அமைதியா தான் போகணுமா அப்படின்னு இந்த விஷயத்தை கேட்கிறப்போ உண்மையாலுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு விரக்தி தான் வருது. இங்க சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்கவே கூடாது, யாரு எந்த தப்பு செஞ்சாலும் அதை கேட்கவே கூடாது அப்படின்னு இந்த திமுக நினைக்குதா அப்படின்னு பல கேள்விகள் வந்து இந்த சம்பவத்தை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள வருது. இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் எடுத்து பேச வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு கேட்டாவே கொன்றும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து ஜனநாயக நாட்டுக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்கோ தேவையே கிடையாது. இங்க யார் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம எடுத்து கேட்போம் அப்படிங்கிறது தான் இங்க ஜனநாயக நாடு. ஆனா அது இருக்கவே கூடாதுன்னு இந்த திமுக நினைக்குது. அப்படின்னா இந்த விஷயத்த எல்லாரும் எடுத்து பேசணும், நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை வெளியில வராம முடிஞ்ச அளவுக்கு திமுக மீடியாக்கள் என்னென்ன பண்ண முடியுமோ மூடி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நாம இதை கண்டிப்பா வெளியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சரி, இந்த ஒரு சம்பவம் தான் அப்படி நடந்திருக்கா? திமுக பேரூராட்சி தலைவர் இத மாதிரி இத தட்டி கேட்டதுக்கு ஏன் பணத்தை வீணடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அக்கறையில கேட்டதுக்கு கொலை பண்ண சம்பவம் இது ஒண்ணுதான் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம இந்த ரீசன்ட் டேஸா என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் தேடி பாக்குறப்போ நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த வருஷம் 2025 ஜனவரி மாசம் கொலை செய்யப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல பல கோடி மதிப்புள்ள கனிம வள கொள்ளை சம்பந்தமா அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அதாவது அத மாதிரி ஒரு நபர் கொடுக்குறாங்கன்னா என்ன காரணத்தை கொடுப்பாங்க? இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும், தேவையில்லாம இந்த அரசுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சேர்ந்து இந்த கனிம வள கொள்ளையில ஈடுபடுறாங்க, இதனால அரசுக்கும் லாபம் மக்களுக்கும் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு அக்கறையில தான் இந்த மாதிரி சமூக நல ஆர்வலர்கள் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜவஹர் அலியை வந்து இவங்க லாரி ஏத்தி கொன்னாங்க அப்படிங்கிற சம்பவம் நமக்கு தெரியும். சரி, அந்த சம்பவம் அப்போ பரபரப்பா இருந்தப்போ இனிமே இத மாதிரி யாரும் அரசியல்வாதிகளுக்கு செய்ய தைரியம் வராது, திமுக ஏதாவது உள்ளேயாவது வெளியில தெரியலனா கூட உள்ள அழுத்தமான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். கிடையாது. சரி, வேற ஏதாவது பண்ணுவாங்க, இதை தடுத்து நிறுத்துவாங்க, சரி கனிம வள கொள்ளை நடக்காம பார்த்துப்பாங்களான்னு பார்த்தோம், அதுவும் கிடையாது. அதே மாதிரி தொடர்ச்சியா மாத்தி மாத்தி சம்பவங்கள் நடந்திருக்குங்க. நான் தேடி பாக்குறப்போ தஞ்சாவூர்ல ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து சிவமணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து மினி பஸ் டிரைவரா இருக்காரு. அவரை வந்து ஒரு 6-7 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்றாங்க. அந்த வழக்கு விசாரணை போறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த மணிகண்டன் அவங்க அந்த ஐயம்பேட்டை ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து அதிகமா கஞ்சா விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. அவர் ஒரு மினி பஸ் டிரைவர் தான், பட் அவர் ஏரியா அப்படிங்கிறதுனால கஞ்சா புழக்கத்தால அங்க நிறைய பிரச்சனைகள் வருது, அவரே கூட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க வீடு கூட அங்க இருந்திருக்கலாம். அந்த கோபத்துல ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. பட் இந்த நபர் வந்து கம்ப்ளைண்ட் எங்கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து கஞ்சா விற்கக்கூடிய நபர்களுக்கு செய்தி போய் அந்த சிவ மணிகண்டன் அப்படிங்கிற அந்த மினி பஸ் டிரைவர் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறார். உங்களுக்கு புரியுதா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கரூர்ல மணல் கொள்ளையை தடுக்க முயற்சி செய்த மணிவாசகம் அப்படிங்கிற நபர் வந்து வாங்கல் வெங்கடேஷன் அப்படிங்கிற நபரால வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த வாங்கல் வெங்கடேஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜியோட தோஸ்து. எந்த அளவுக்கு தோஸ்து அப்படின்னா, எங்கேயாவது வெளியில வந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா கூட 2 பேரும் பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு அந்த வாங்கல் வெங்கடேஷ் அப்படிங்கிற நபர் செந்தில் பாலாஜிக்கு தோஸ்து. சோ ஒரு நபர் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சி பண்றாரு, அதுக்காக வெட்டி கொலை செய்யறாங்க. அந்த நபர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கம் அப்படின்னா அந்த நபர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம், அவர் எந்த துணிச்சல்ல அந்த கொலையை செஞ்சிருப்பார் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த சம்பவத்தை யாருமே மறந்திருக்க மாட்டோம். விஏஓ லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற நபர் வந்து மணல் கொள்ளையை விஏஓ அவங்க மணல் கொள்ளையை தட்டி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நபரை வந்து உள்ள பூந்து ஒரு கும்பல் வந்து வெட்டி கொலை செஞ்சது. நினைச்சு பாருங்க, ஒரு விஏஓக்கே அங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா மக்கள் நமக்கு என்ன இருக்கும்? அதுக்கே அந்த விஓ வந்து ஏதோ லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்தல, ஏதோ நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தல. இத மாதிரி கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு மேலிடத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க, அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல நான் சொன்னல இந்த லிஸ்ட் எல்லாமே மக்களுக்காகவும்
மக்களுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய வரிப்பணம் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிய நபர். இத மாதிரி இங்க நடக்குது, இந்த நபர் பண்றாங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த தவறை சுட்டி காட்டிய நபர். அத அரசு அந்த தவறை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்திருந்தா இவங்க சுட்டி காட்டுற வேலையே அங்க இருந்திருக்காது. பட் அரசு சரியா செய்யல அப்படின்னு இவங்க சுட்டி காட்டுறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. இவங்களை கொன்ன நபர்களை அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது, கைது பண்ண மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, கிளியர் பிக்சரா இந்த திமுக ஆட்சியில அரசுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ அதோட நீட்சியா தான் இந்த சம்பவங்களுடைய துணிச்சலா தான் இங்க எது பண்ணாலும் இங்க யாரும் நம்ம கட்சியில இருக்கோம், நம்மள யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. நம்ம இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பணத்தை கொடுத்து நம்ம அடிச்சு வாய அடைச்சிடலாம், ஒன்னும் ஜெயிலுக்கு எல்லாம் போற மாதிரி வந்துடாது. என்ன காரை தானே விட்டு ஏத்துனா, தெரியாம விட்டு ஏத்துனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற துணிச்சல்ல தான் இப்போ திருப்பூர் மாவட்டத்துல இந்த சமூக ஆர்வலர் திமுகவுடைய பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அப்படிங்கிற நபரால கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கார். இதுக்கு இந்த திமுக அரசு இல்ல இந்த MK ஸ்டாலின் இந்த திராவிட மாடல் வந்து ஏதாவது வாய் திறந்து இனிமே சத்தியமா நடக்காது அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அத மாதிரி இந்த அரசு கிட்ட இருந்து வரவே வராது. இன்னும் எத்தனை உயிரை இந்த அரசு இத மாதிரி கொன்னு குவிக்கணும், என்னென்னத்தை தின்னு கொழிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. இந்த சம்பவத்தை என்னால அக்செப்ட் பண்ணிக்க அந்த ப்ராசஸ் பண்ணவே முடியல. என்னடா இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு உயிரை சமூக ஆர்வலரை பண திமிரல, ஆட்சி திமிரல, அதிகார திமிரல கொள்றாங்களே அப்படின்னு கேட்கிறப்போ மனசுக்குள்ள வந்து ஒரு ஆதங்கம் தான் வருது. எதை மாதிரியான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த கோபத்துலதான் நான் பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னு தேடி பாக்குறப்போ இத்தனை சம்பவம் இருக்கு, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் என்ன ஒரு முடிவு, இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. நம்மளால முடிஞ்சது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த திமுக கண்டிப்பா மூடி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நாம நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் நான் ரிப்ளை அப்படிங்கிறத கொடுப்பேன். நன்றி.